ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போகிற பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடலை முளை கட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், கொண்டைக்கடலை பிரேக்ஃபாஸ்ட், ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் சொல்லிட்டு. அன்னைக்கு நான் ஊற வச்சு கொண்டைக்கடலை தான் இது பாருங்கள். ஊற வச்சு முளைப்பு கட்டினது 2 days ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நான் ஒரு ஊற வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சு முளை கட்டி எடுத்து வச்சுடுங்க. பட்டாணி ஊற வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சமாக இருக்குது கொண்டைக்கடலை, அதனால பட்டாணி நைட்டே ஊற வச்சுருந்தேன். ரெண்டுத்தையும் நல்லா விசில் விட்டுடலாம் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த பட்டாணி வந்துட்டு இது நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நீங்கள் வாங்கி பட்டாணி பீஸ் வாங்கி ஊற்றி செய்கிறதா இருந்தாலும் அப்படியும் செய்யலாம். ஆனால் இந்த பேப்பரில் கலர் பண்ணி விற்கிறது மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது ஹெல்தி கிடையாது. ஃபுல்லாக கலரு அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் போயிடும். பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, வெந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குல்ல. வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா கையில் அழுத்தி பாருங்கள். ஃபஸ்ட்டு விசில் வந்ததுக்கப்புறம் வெந்திருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சில பட்டாணி ஒரு 4 விசில் 5 விசிலுக்கே வேகாது, ஒரு நிறைய விசில் விடணும். ஸோ பார்த்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது கூட ஆனியனும் கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் நான் இன்னைக்கு ஆட் பண்ணல, ஏன்னா பீஸ் இருக்குது. ஏன்னா கொண்டைக்கடலை தான் ட்ரையாக இருக்கும், பீஸ் அந்தளவுக்கு ட்ரையாக இருக்காது. அதனால நம்ம ஆனியன் கேரட் போடும்போது சாப்பிட நல்லாயிருக்கும். காலையில் சும்மா நம்ம ஏதோ இட்லி பொங்கல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஆஃபீஸ் போகும்போது ஹெல்த்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஆனியனும் கேரட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் காரத்துக்காக தான். சால்ட் நான் வேக வைக்கும் போது லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சால்ட் வேணும்னா போட்டுக்கோங்க. ஆனால் சால்ட்டு லைட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது, ஏன்னா ஹெல்தி ஃபுட்டாக சாப்பிட்றோம். அப்போது சால்ட்டை நம்ம கம்மியாக தானே சாப்பிட்டாகணும். லைட்டாக போட்டுக்கோங்க, வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் இது மிளகாப்பொடி கூட லைட்டாக ஆட் பண்ணலாம், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, காரம் சாப்பிடவே முடியாது. அப்புறம் சும்மா ஒரு பிஞ்சு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாய்.